ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May all glory be to God's name today. தேவன் நல்லதொரு காலை பொழுது கிருபையினால் கொடுத்திருக்கிறார். God has given us a new Sunday morning today. நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது கிருபையே. We have been not destructed, it is only by grace. தேவனுடைய புதிய கிருபைக்காக ஸ்தோத்திரம். We praise God for His new grace today. இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிப்போம். We will offer and make God responsible for today's word. தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களிலே கிரியை செய்வதாக. My dear Father in heaven, the people who hear this word of God, let them be delivered from everything, God. விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு நல்லதொரு ஓட்டத்தை ஓடுவார்களா. Let them understand, let them listen to this carefully and let them run a good race. இயேசுவின் நாமத்தினால். In the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is மறைக்காமல் இருப்போம், let us not hide our sins. வெறுக்க பழகுவோம். Let us learn to hate the world. கவனியுங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் In our spiritual life, கிறிஸ்தவ தலைவர்கள், ஊழியர்கள், மந்தைகள் சீர்பட வேண்டியதாய் இருக்கின்றது. Christian leaders, ministers and believers, we have to correct ourselves. கிறிஸ்துவையே பின்பற்றுகிறவராய் வாழ வேண்டி இருக்கிறது. We have to live as people who follow only Jesus Christ. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். The world and the desires will disappear one day. முதலாவது குறிப்பு இதுதான். As my first point, தேவனிடம் மறைக்காமல் இருப்போம். let us not hide our sins from God. 1 யோவான் 1:7-9 வரை. The book of 1 John chapter 1 verse 17, 7 to 9. 8வது வார்த்தை 9வது வார்த்தையை நான் வாசிக்கிறேன். I'll read the verse 8 to 9. 7 வாசிக்கிறேன். I'll read the verse 7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். But if we walk in the light as He is in the light, we have fellowship with one another. The blood of Jesus Son purifies us from all sin. கவனிங்கள், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. If we claim to be without sin, we deceive ourselves, and if the truth is not in us, if we confess our sins, He is faithful and just and will forgive us. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். If we confess our sins, He is faithful and just and will forgive us our sins and purify us from all righteousness. கவனியுங்கள், மறைக்காமல் இருப்போம். Listen to this carefully. It doesn't hide all of our sins. கிறிஸ்தவ தலைவர்களே, ஊழியர்களே, மந்தைகளே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை மறைக்காமல் தேவனிடத்திலே அறிக்கை செய்வோம். Christian leaders, ministers and believers, please do not hide your sins, and you must correct yourselves before God's presence. தேவ பிள்ளையே, My dear children of God, சிறு பிள்ளைகளைப் போல் இராதீர்கள். do not be like small children. விளங்கிக் கொள்ளுங்கள். Listen to this carefully. பாவங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்து Confess your sins before God விட்டு விடவும் and wait for that repentance. திறந்த மனதோடு மனம் திரும்பி வாழ பழகுவோம். And let us practice to repent for our sins with an open heart. நமது அந்தரங்க குறைகளை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெறுவோம். Let us learn to confess our private sins and learn to receive God's forgiveness. இதைத்தான் தேவனும் எதிர்பார்க்கின்றார். This is what God expects us to do. கவனியுங்கள், மறைப்பவன் தன்னை நியாயப்படுத்தி காட்டுவான். The one who hides his sin justifies his own sin. மறைக்க பாவத்தை கூட்டிக் கொண்டே இருப்பான். If one hides his sins, he will increase his sin. அறிக்கையிட்டு விட்டுவிடும்போது தேவ மகிமை வெளிப்படும். Let us confess our sins and stop sinning. Let us bring out God's glory in our இன்றைக்கு lives. மறைப்பவர்கள் தான் அதிகம். And today we see normally that there are people who hide their sin. மறைக்காதே, தேவனிடத்திலே அறிக்கை செய், தேவன் மூடுவார். Let us not hide our sins. Let us confess our sins, and you do not hide from God, but God will do. தேவன் கழுவுவார். God will cleanse you. தேவன் பரிசுத்தப்படுத்துவார். God will purify you. இரண்டாவது குறிப்பாக, As my second point, உலகத்தை வெறுக்க பழகுவோம். let us learn to hate this world. சபையே, தேவன் நம் நடுவில் இருக்கிறார். My dear church, God is among us. கிறிஸ்தவ தலைவர்களே, ஊழியர்களே, மந்தைகளே, உலகத்தோடு ஒத்து ஓடக்கூடாது. Christian leaders, ministers and believers, you must not run the race
with the word. 1 யோவான் 2:15 17 வரை. The book of 1 John chapter 2 verse 15 to 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. Do not love the world or anything in the world. If anyone loves the world, love for the Father is not in them. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டாவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். For everything in the world, the lust of the flesh, the lust of the eyes, and the pride of life comes not from the Father but from the world. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். The world and its desires pass away. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். But whosoever does the will of God lives forever. கவனியுங்கள், நம்மை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றுவோம். Listen to this carefully. Let us hate ourselves and follow Jesus Christ. மத்தேயு 16:24 26 வரை. The book of Matthew chapter 16 verse 24 to 26. அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Then Jesus said to his disciples, whoever wants to be my disciple must deny themselves and take up their cross and follow me. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். For whoever wants to save their life will lose it, but whoever loses their life for me will find it. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். What good will it be for someone to gain the whole world and forfeit their soul? Or what can anyone give in exchange for their soul? கிறிஸ்தவ தலைவனே, ஊழியனே, மந்தையே, Christian leaders, ministers and believers, உலகத்தை வெறுப்போருக்கு சிலுவை சுமப்பது எளிது. it is very easy to carry the cross for those who hate the world. உலகத்தை நேசிப்போருக்கு சிலுவை சுமப்பது கடினம். It is difficult to carry the cross for those who love this world. உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பில்லை. If we love the world, God the Father's love will not be in us. ஒளிந்து போகக்கூடியவைகளையும் அழிந்து போகக்கூடியவைகளையும் விட்டுவிட்டு தேவ சித்தத்துக்கு விரோதமான காரியங்களை வெறுத்து தேவனை நேசிப்போம். Let us love God by hating those that will disappear one day, those that will be destroyed one day, and those that are against the will of God. கவனியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். உலகத்திலே உள்ளவனை விட எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். Meditate and examine by yourself that God who is with us is greater than who is with இந்த this world. உலகத்தில் உள்ளவைகளை விட என் தேவன் பெரியவர். Than the things in this world, God is greater. 1 யோவான் 4:4. The book of 1 John chapter 4 verse 4. பிள்ளைகளே, My dear children of God, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். are from God and have overcome them, because the one who is in you is greater than the one who is in this world. பெரியவருக்கு முன்பாக எங்கள் பாவங்களை மறைக்காதிருப்போம். Do not hide your sins before the greatest. பெரியவருக்கு முன்பாக நாங்கள் உலகத்தை வெறுக்க பழகுவோம். Before the greatest concentration, let us hate this world. கர்த்தர் தாமே உங்களோடு பேசுவாராக. May God speak with you. உங்களுடைய இருதயங்களை கிரியை May செய்வீராக. God work in your heart. பரிசுத்தப்படுத்துவாராக. May God purify you. இயேசுவின் நாமத்தினால் In the name of our Lord நம்முடைய Jesus வார்த்தைகளை Christ, விதைத்திருக்கிறோம். I have sowed the word of God. ஆசியா தேசம், ஐரோப்பிய தேசங்கள், கண்டங்கள், வேடல் மத்தியில் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். Let this word of God work in Asian countries, European countries, in all the other continents. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பிசாசு களவாடாத வண்ணம் உலகத்தோடும் பாவத்தை மறைக்கிறவர்களை மனம் திரும்ப செய்யட்டும். Let you protect the people who hear this word of God, and let not Satan tempt them to hide their sins from you, presence God. இயேசுவின் In நாமத்தில். the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், Amen, ஆமென். amen, amen. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.